வணக்கம், வெல்கம் டு த ஒன் மார்க்கேஜ் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஃபார் பேங்கிங் அண்ட் இன்சூரன்ஸ் எக்ஸாம்ஸ். இன்றைக்கி May 4, 2026 கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். வாங்க கண்டென்ட் போகலாம். ஃபஸ்ட்டு நேற்று பார்த்த வீடியோனுடைய ஒரு ரீகால். இது எத்தனை பேருக்கு ஆன்சர் சொல்ல ரீகால் பண்ண முடியுதுன்னு பாருங்கள். வாட் இஸ் த நேம் ஆஃப் த ஆப்ரேஷன் லான்ச்டு பை NCB ஃபார் ஆன்டி ட்ரக் கிராக்டவுன்? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள், தெரியாதவங்களுக்கு நான் வீடியோனோட லாஸ்ட்டில் ஆன்சர் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு RBI நியூஸ். கிரெடிட் கார்டு அக்கௌண்ட்ஸ் டியூ டேட் முடிஞ்சு 3 days கழித்து தான் பாஸ்ட் டியூன்ட்டு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்க்கு பேங்க்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும் அப்படின்ட்டு RBI ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ்னால் சிபில், ஈக்விஃபேக்ஸ் அந்த மாதிரியான கம்பெனிஸ்க்கு கஸ்டமர்ஸ்னுடைய டீட்டெயில்ஸை 3 days முடிஞ்சதுக்கப்புறம் தான், ஆக்சுவல் டியூ டேட்லேருந்து 3 days முடிஞ்சதுக்கப்புறம் மட்டும்தான் பேங்க்ஸ் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்மால் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் அவங்களுடைய சர்டைன் ரிஜிஸ்ட்ரேஷன் நார்ம்ஸ்க்கு RBI எக்ஸம்ஷன் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுடைய ரெகுலேட்டரி ஒர்க்கை கொஞ்சம் குறைக்கணும் அப்படின்றதுக்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஸ்டெப் 1/7/2026 இம்ப்ளிமெண்ட் ஆகுது. செபி செக்யூரிட்டிஸ் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா பார்வா அதாவது ஒரு ஃப்ரேம் ஒர்க் கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்னா பாஸ்ட் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் வெரிஃபிகேஷன் ஏஜென்சி, அதுதான் அதனுடைய ஃபுல் ஃபார்ம். இது எதுக்குன்னா டு ப்ரொவைட் வெரிஃபைடு ட்ராக் ரெக்கார்ட் ஃபார் இன்வெஸ்டர்ஸ். இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரிலேட்டடான வெரிஃபைடு ரெக்கார்ட்ஸு இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் கிடைக்கும். ஸோ தட் இன்வெஸ்டர்ஸ் மிஸ்கைட் ஆக மாட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த ஃப்ரேம் ஒர்க்கை செபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்தியாவில் சைல்டுஹுட் டயபிட்டிஸோடைய ஐடென்டிஃபிகேஷன், அதுவும் குறிப்பாக டைப் 1 டயபிட்டிஸ்க்காக 4T அப்படின்னு ஒரு இனிஷியேட்டிவ்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அந்த 4T என்னன்னா டாய்லெட், தர்ஸ்டி, டயர்ட், தின்னர். இது யூனிவர்சல் ஸ்க்ரீனிங். குறிப்பாக சின்ன பசங்களுடைய அந்த டைப் 1 டயபிட்டிஸை கண்டுபிடிக்கிறதுக்காக இது கொண்டு வரப்பட்டிருக்கு. அந்தமான் நிக்கோபாரில் ராதாநகர் பீச்சில் தண்ணிக்கு அடியில் நம்மளுடைய தேசிய கொடியை ஒரு கின்னஸ் ரெக்கார்டுக்காக இந்த ஒரு முயற்சியை கொண்டு வந்திருக்காங்க. அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸில் ராதாநகர் பீச்சில் நம்மளுடைய தேசிய கொடியை தண்ணிக்கு அடியில் பறக்க விட்டு ஒரு கின்னஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் கவர்மெண்ட் 100% ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை இன்சூரன்ஸ் செக்டாரில் கொண்டு வந்திருக்காங்க. இந்தியன் ஆர்மியும் கம்போடியன் ஆர்மியும் கம்போடியாவில் சின்பேக்ஸ் அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸில் ஈடுபட்டிருக்காங்க. இது சின்பேக்ஸ் 2, தட் இஸ் செகண்ட் டைம் இந்த எக்ஸசைஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. திருஷ்டி ஒரு மிஷினுடைய பேர் திருஷ்டி. அது என்னன்னா இந்தியாஸ் லார்ஜஸ்ட் பிரைவேட்லி டெவலப்டு எர்த் அப்சர்வேஷன் சேட்டலைட். இது என்ன கம்பெனினா கேலக்ஸின்ற ஒரு கம்பெனி பண்ணியிருக்காங்க. அந்த டெக்னாலஜி பேர் என்னன்னா ஆப்டோசார் டெக்னாலஜின்ற அதுதான் அதனுடைய பேர். இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஒரு 4 முக்கியமான விஷயங்கள் நடந்திருக்கு. என்னன்னா ஃபஸ்ட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ் ஒர்த் 895 crores அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கவாச் 4.0 டு பி இம்ப்ளிமெண்டட். கவாச்ன்றது என்னென்னா இந்த ஆட்டோமேட்டிக் பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் டைமில் ட்ரெயின்ஸில் இதை இன்ஸ்டால், எல்லா பேசஞ்சர் ட்ரெயின்ஸ்லையும் இதை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான ஒரு இனிஷியேட்டிவ் ஃபார் த மெயின் எய்ம் ஆஃப் சேஃப்கார்டிங் பேசஞ்சர்ஸ். நெட் ஜீரோ கார்பன் எமிஷன், அது எப்போனா 2030 நம்ம அதை அடையணும் அப்படின்றதுக்காக இந்தியன் ரயில்வேஸ் அதை நோக்கி ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. 100th வந்தே பாரத் ரயில் லான்ச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் அண்ட் அப்பாயின்மெண்ட்ஸ். May 2 வேர்ல்டு டியூனா டே. அதனுடைய தீம் 2026 தீம் சஸ்டெய்னிங் டியூனா, சஸ்டெய்னிங் நேஷன்ஸ். இது யூஎன்னால் கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ். 2017 இது அவங்க ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டாட்டிக் ஜிகே என்னன்னா யூஎன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூயார்க் USA இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். May 4 இன்டர்நேஷ்னல் ஃபயர் ஃபைட்டர்ஸ் டே. 2026 தீம் சேஃப் ஸ்கூல், சேஃப் ஹாஸ்பிட்டல் அண்ட் ஃபயர் சேஃப்டி அவேர் சொசைட்டி.
together for fire prevention. Next பிரசார் பாரதி, இதனுடைய சேர்மேனாக பிரசுன் ஜோஷி அப்படின்றவரை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்பாயிண்ட் பண்ணியிருக்கு. நித்தி ஆயோக் வந்து ஸ்ரீ ஆர் பாலசுப்ரமணியம் அண்ட் ஸ்ரீ ஜோரம் அனியா அவங்கள வந்து ஃபுல் டைம் மெம்பர்ஸாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மிஸ்செலேனியஸ் அண்ட் ஆர்பியூட்டரி. பிஆர்ஓ பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து ப்ராஜெக்ட் தீபக்னுடைய 66th ரைசிங் டேவை அப்சர்வ் பண்ணாங்க May 4th அன்னைக்கு. ப்ரெஸ் ஃப்ரீடம் இண்டெக்ஸில் இந்தியா வந்து 157th ரேங்க்கு, நார்வே வந்து நம்பர் 1 ரேங்க்கு. சுதேஷ்குமார் வெட்டரன் ஹிந்தி ஆக்டர் இறந்துட்டார் May 4th அன்னைக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டாட்டிக் பேங்கிங் இல்லைன்னா ஸ்டாட்டிக் ஜிகே பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஃபஸ்ட்டு 2 நாள் ஸ்டாட்டிக் ஜிகேல நேஷ்னல் பார்க்ஸ் பார்த்துருந்தோம். அந்தமான் அண்ட் ஆந்திர பிரதேஷை சேர்ந்த நேஷ்னல் பார்க்ஸை கவர் பண்ணியிருந்தோம். நேற்று ஸ்டாட்டிக் பேங்கிங் பார்த்தோம். அதனுடைய கண்டினியூவேஷனாக இன்றைக்கும் ஸ்டாட்டிக் பேங்கிங்கே பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசிப்ன்றது என்னென்னா டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். இது ஆர்பிஐனால் கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம். இந்தியாவில் இப்போதைக்கு 3 டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஹெச்டிஎஃப்சி, 2வது ஐசிஐசிஐ, 3வது எஸ்பிஐ. சரி, இது என்ன அப்படின்னா இந்த பேங்க்ஸுக்கு பேர் டூ பிக் டு ஃபெயில். அதாவது மற்ற பேங்க்ஸை கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து டயர் 1 கேபிட்டல் ரொம்பவே ஜாஸ்தியாக மெயின்டைன் பண்ணணும் ஆஸ் பர் ஆர்பிஐ நார்ம்ஸ். அதனால தான் இதுக்கு பேர் டொமஸ்டிக் சிஸ்டமேட்டிக்கலி இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ். ரொம்ப பெரிய பேங்க்ஸ் இந்தியாவில் அப்படின்றது இந்த 3 பேங்க். சிபிடிசி இது ஒரு ஆர்பிஐ இனிஷியேட்டிவ். சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சி அப்படின்றது தான் இதனுடைய ஃபுல் ஃபார்ம். இதுக்கான ஆப்ஸ் எல்லாமும் பேங்க்கில் வந்தாச்சு. இதனுடைய தீம் என்னென்னா கேஷ் பட் டிஜிட்டல். இதுதான் அதனுடைய மெயின் ஐடியாலஜி. இட் இஸ் ஆல்சோ நோன் அஸ் இ-ரூபி. டினாமினேஷன் வைஸ் நம்ம பண்ணலாம். ஆப் டவுன்லோட் பண்ணி யார் வேணாலும் அதை யூஸ் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இந்தியன் ஆர்பிஐனுடைய ஒரு ஐடியாலஜி இது. டீசர் லோன்ஸ் இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். டீசர் லோன்ஸ்ன்றது என்னென்னா ஆரம்பத்தில் வட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பட் போக 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 அது வந்து வட்டி வந்து ரொம்ப ஜாஸ்தியாகவே போயிட்டுருக்கும். இந்த லோனுக்கு பேர் டீசர் லோன்ஸ். இது வந்து ஆர்பிஐ டைரெக்டாக இன்னும் பேன் பண்ணல. பட் அட் த சேம் டைம் இதை வந்து என்கரேஜும் பண்ணலை. ஏன்னா இதனுடைய தாக்கம் என்னென்னா கஸ்டமர்ஸ் வந்து பாதிப்படைவாங்க. இனிஷியலாக வந்து இஎம்ஐனால் கம்மியாக கட்ட முடியும் அப்படின்றவங்களுடைய மைண்ட் செட்டை டார்கெட் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு ப்ராடக்ட் தான் இந்த டீசர் லோன்ஸ். இதுமே ஒன்றா வந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் நம்ம அட்டாச்மெண்ட் ஆர்டருக்கு தான் கொடுக்கணும். நெக்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் தான் கார்னிஷ் ஆர்டருக்கு கொடுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நெக்ஸ்ட் குவிக் குவிஸ். விச் ஆர்கனைசேஷன் இன்ட்ரடியூஸ்ட் பார்வா ஃப்ரேம்வொர்க்? கரெக்டான ஆன்சர் செபி. வாட் இஸ் கவாச் 4.0? Train safety system. Which country topped the Press Freedom Index? Correct answer Norway. Mission Drishti belongs to which company? Correct answer Galaxy. What are the 4 T's in type 1 diabetes screening? Toilet, thirsty, tired, thinner. Answer of the day. நம்ம ஃபஸ்ட்டு கேட்ட கொஷின், அதாவது நேற்று குவிஸுக்கு கேட்ட கொஷின் வந்து என்னன்னா அந்த நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ லான்ச் பண்ணோம் ஆப்ரேஷனுடைய பேர் என்ன அப்படின்றது தான் கொஷின். அதுக்கான ஆன்சர் ஆப்ரேஷன் ஒயிட் ஸ்ட்ரைக். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தால் மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.